முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கும் 373 சுங்கச்சாவடிகளை அகற்றக் கோரி திட்டமிட்டபடி வரும் 1ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடவிருப்பதாக லாரி உரிமையாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் நாமக்கல்லில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரசின் முன்னாள் தலைவர் சண்முகப்பா இதனை தெரிவித்தார். இந்த 373 சுங்க சாவடியை அகற்றாவிடில் நாடு தழுவிய போராட்டத்தை இந்த லாரி உரிமையாளர்கள் செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறோம். சுமார் 92 லட்சம் வாகனங்கள் அகில இந்தியாவில் ஓடாது. 1,62,200 புக்கிங் ஆபீஸ்கள், கூட்ஸ் ஆபீஸ்கள் மூடப்படும். 15,000 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு அரசுக்கும் எங்களுக்கு இழப்பு ஏற்படுகிறது. இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். எனவே எந்த வண்டியும் அகில இந்தியாவில் கண்டிப்பாக எந்தவித காரணத்தை கொண்டும் ஓடாது.